ஹலோ ஒருவன் நம்ம எல்லாருக்கும் வெப்சைட் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த வெப்சைட்டை எப்போ கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்கங்கிறது நம்மள கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். வாங்க நம்மளும் இன்னைக்கு என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் யார் எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சார் டிம் பர்னஸ்லி அப்படிங்கிற ஒரு 1989 கண்டுபிடிச்சிருக்காரு. யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச்ங்கிற இன்ஸ்டியூட்டில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா info.cer.ch அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டினுடைய அட்ரஸ் பாருங்கள், எவ்வளோ க்ளீன் அண்டு நீட்டாக இருக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜ். இப்போவும் அந்த வெப்சைட் லைவ்ல இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் info.cer.ch போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் வந்து உலகத்தில் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு. அடுத்து ப்ரௌசரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. உலகத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரௌசரும் நம்ம சார் டிம் பர்னஸ்லி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு பேர் வந்துட்டு நெக்ஸஸ் அப்படிங்கிறாங்க. அவரை பார்த்து அவர் ஒர்க் பண்ண அந்த கம்ப்யூட்டருக்கு பேர் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா செகண்ட் ப்ரௌசர் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 92 லினக்ஸ் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டெக்ஸ்ட் பேஸ்டு. அதுக்கப்புறமா 93 மொசைக் அப்படிங்கிற ப்ரௌசர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மொசைக் ப்ரௌசர் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாப்புலர் ப்ரௌசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரௌசர் அதாவது லினக்ஸ், அதுக்கப்புறமா நம்ம சார் டிம் பர்னஸ்லி கண்டுபிடிச்ச நெக்ஸஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ரௌசருமே வந்துட்டு டெக்ஸ்ட் பேஸ்டு தான், நோ கிராஃபிக் கண்டென்ட். அதாவது ஒன்லி டெக்ஸ்ட் ரிசல்ட் மட்டும் தான் மக்களுக்கு காட்டும், இமேஜ் எதுவும் காட்டாது, இமேஜோ வீடியோ எதுவும் காட்டாது. ஸோ இந்த மொசைக் ப்ரௌசர் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு இமேஜ் ரிசல்ட்டும் இன்பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால மக்கள் அதிகமாக இதை விரும்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1993 மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மொசைக் இன்னும் அட்வான்ஸ்டு ஒரு ப்ரௌசரை வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது. ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த கம்ப்யூட்டர்ஸ், மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிஃபால்ட் ப்ரௌசராக இருந்தனால இதுவும் மக்கள் மத்தியில் அதிகமாக ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1994 நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் லான்ச் ஆகுது. அதுக்கப்புறமா 1996 ஒபேரா அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் லான்ச் ஆகுது. இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை கொண்டவங்க யூஸ் பண்ணாங்க. பட் இது அந்தளவுக்கு எதுவும் ரீச் ஆகலை. அதுக்கப்புறமா 2003 பார்த்தீங்கன்னா சஃபாரி, அதாவது ஆப்பிள் வந்துட்டு சஃபாரி அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ளஸ் ஒரு பாப்புலரான ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிள்ஸ் யூசர் எல்லாத்துக்குமே இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா 2004 பார்த்தீங்கன்னா மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸுங்கிற ஒரு ப்ரௌசர் லான்ச் ஆகுது. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ரௌசர் தான். அதுக்கப்புறமா 2008 பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம், அதாவது கூகுள் வந்துட்டு குரோம் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இப்போ இந்த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி அல்லது இன்டர்நெட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமுக்கு முன்னாடி அல்லது குரோமுக்கு பின்னாடி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரோம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமையில் உலகத்தில் அதிக மக்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் என்னன்னு கேட்டிங்கன்னா கூகுள் குரோம் ப்ரௌசர் தான். இப்போ நீங்கள் மேலே இருக்க டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் குரோம் வந்துட்டு உலகத்தில் 66% மக்கள் வந்து குரோம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா 2015 பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ப்ரீவியஸ் ப்ராடக்டான அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை ரோல் அவுட், அதாவது அதை ஸ்டாப் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு இன்னும் அட்வான்ஸ்டான ஒரு ப்ரௌசரை லான்ச் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்துங்கன்னா ஒரு உலகத்தில் 5% பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த எட்ஜ் ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அப்புறமா இப்போ கரண்ட் ட்ரெண்டில், அதாவது இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஆகுமெண்டல் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஃபுல் டைவ் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரை வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரல, கூடிய சீக்கிரத்தில் இது வரும்னு நம்பலாம். இன்னும் இதை பற்றி நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல்களை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.